Good morning students. Today we will discuss about centrifugal force. மைய விலக்கு விசைன்னு சொல்லுவோம். மைய நோக்கு விசைங்கிறது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். மைய விலக்கு விசை என்பது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன, அது எப்படி உருவாகுது, அதோட விளைவுகள் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். Circular motion can be analyzed from two different frame of reference. One is the inertial frame where Newton's laws are obeyed. The other rotating frame reference with the non-inertial frame reference is accelerating when we examine the circular motion from the frame of reference. Situations are entirely different. To use the Newton first and second law in rotational frame of reference, we need to include the pseudo force called centrifugal force. The centrifugal force appears act on the object with respect to the rotating frame. To understand the concept centrifugal force, we can take a specific case and discuss and done below. அதாவது நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு ரெண்டு விதமான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஒன்று இனர்சியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அடுத்து நான் இனர்சியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ இனர்சியல் ஃப்ரேமுங்கிறது அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது, அது நான் ஆக்சிலரேட்டட். அடுத்து நான் இனர்சியல் ஃப்ரேமுங்கிறது ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம், அதாவது முடுக்கப்பட்ட மூவிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ அதான் நான் இனர்சியல் ஃப்ரேம் சொல்கிறோம். அப்போ நம்ம இனர்சியல் ஃப்ரேம் நியூட்டன்ஸ் லா வந்து இனர்சியல் ஃப்ரேம் தான் அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு. நான் இனர்சியல் ஃப்ரேம்களை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணும்போது சம் சேஞ்சஸ், வி நீட் சம் சேஞ்சஸ் இன் த லாஸ் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இந்த ரொட்டேஷனல் ஃப்ரேமில் வந்து நம்ம நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணணும்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணுறோம், அதுதான் ஒரு சேஞ்சஸ் உருவாக்குறோம். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடோ ஃபோர்ஸு. அந்த சூடோ ஃபோர்ஸுக்கு பேர் தான் அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது சூடோனா போலி, மாயை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்சிடர் த கேஸ் ஆஃப் whirling motion of stone tied in a string. Assume that the stone has angular velocity omega in the inertial frame. If the motion of the stone is observed from the frame which is also rotating along some with the same angular velocity omega, then stone appears to be at rest. It implies that addition to be inverse centripetal force minus omega square, or the must be the equal and opposite force act on the stone outward with value plus m omega square r. So the total force acting on the stone rotating frame is equal to the 0. The outward force plus m omega square r is called the centrifugal force. The word centrifugal means flee from center. Note that the centrifugal force appears to act on the particle only when we analyze the motion from rotating frame. அதாவது இனர்சியல் ஃப்ரேம், நான் இனர்சியல் ஃப்ரேம் தான் நம்ம அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு சூடோ ஃபோர்ஸ், போலியான விசை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்டோன், அதாவது ஒரு கயிறு எடுத்து அதில் ஒரு எண்டில் வந்து கல்லை கட்டி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இனர்சியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது அந்த ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியும். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆக்சிலரேட்டர் ஃப்ரேம், அதாவது நான் இனர்சியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்க்கும்போது அதே ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நான் இனர்சியல் ஃப்ரேம்லேருந்து அந்த ரொட்டேஷனை நம்ம பார்க்கும்போது கல் வந்து, அதாவது ஸ்டோன் வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். ஏற்கனவே நம்ம பஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம். The pseudo force has no origin. இப்போ எல்லா விசைக்கு வந்து ஆர்ஜின் இருக்கும். எல்லா பொருட்களுக்கும், அதாவது வாட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்ஜின் இருக்குது. வாட்டருக்கு வந்து பாண்டு, அடுத்த ரிவர், இது எல்லாமே நமக்கு வாட்டரோட சோர்ஸ், அதாவது லைட்டோட சோர்ஸ்ன்னு நம்ம மெயினாக சொல்லலாம். சன் சொல்லலாம், அதே மாதிரி ஹீட்டுக்கு சன் சொல்லலாம், ஹீட்டோட சோர்ஸ் மெயின் சோர்ஸு. இதே மாதிரி ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதாவது ஆர்ஜின். இப்போ சூடோ ஃபோர்ஸுக்கு வந்து, அதாவது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு ஆர்ஜின் கிடையாது. அப்போ ஆர்ஜின் இல்லைன்னா எங்கேருந்து வருது?
It arises due to non-inertial nature of the frame considered. இப்போ non-inertial frameனால இது உருவாகுது when circular motion problems are solved from the rotating frame of reference while drawing free body diagram of the particle. The centrifugal force should necessarily be included. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட டயக்ராமை கண்டிப்பாக நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன, அது எப்படி அரைஸ் ஆகுது, அதுக்கு ஆரிஜின் இருக்குதா இல்லையா, இது சூடோ ஃபோர்ஸா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது எங்கே ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த மைய விலக்கு விசையின் நமக்கு என்னென்ன விளைவுகள் இருக்குது, எஃபெக்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். although centrifugal force is a pseudo force, its effects are real. அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு சூடோ ஃபோர்ஸு, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உண்மையானது. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது நம்ம பேய் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதனால் பயந்து நிறையா விளைவுகளை சந்திக்கக்கூடியவங்க நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு சூடோ ஃபோர்ஸ், போலியான விசை, மாயையான விசை. ஆனால் அதோட விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உண்மையானது. When a car takes from tan in a curved road, a person inside the car feels a outward force which pushes the person away. This outward force is also called centrifugal force. If there is a sufficient friction between the person and the seat, it will prevent the person from the moving outwards. When a car moving straight line suddenly takes a turn, the object not fixed to the car try to continue linear motion due to the inertia of direction. இப்போ கார் போயிட்டுருக்கு, அதில் காரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இல்லை ஒரு பொருள் இருக்குது. அப்போ திடீர்னு டேன் ஆகும்போது என்ன ஆகுனா, அது வெளிநோக்கி தள்ளப்படும். எப்போ வெளிநோக்கி தள்ளப்படும் பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கும் அந்த பொருள், அதாவது அந்த பொருளுக்கும் இல்லை நபருக்கும், இருக்கக்கூடிய நபருக்கும் அந்த சீட்டுக்கு இடையில் உள்ள போதுமான அளவு ஃப்ரிக்ஷன் இல்லாத பொழுது, ரெண்டுக்கும் இடையில் ஏற்பட ஒரு ஃப்ரிக்ஷன் போதுமான அளவு நமக்கு இல்லாத பொழுது வெளிநோக்கி தள்ளப்படும், இல்லை வெளிநோக்கி தள்ளுவது போல உணரப்படுவார். when the car suppose when a car in the moving a straight line suddenly takes its turn, the object not fixed the car try to continue linear motion due to the inertia of direction. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னா inertia of direction. While observing the motion from the inertial frame, it appears as straight line. But when observed, the rotating frame appear to move outwards. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நமக்கு ரெஸ்ட்டில் தான் தெரியும். அதே இது ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூவிங் ஃப்ரேம்லேருந்து நமக்கு ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு பார்க்கும்போது அப்போது நமக்கு சேம் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் தெரியும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். A person standing on a rotating platform feels outward centrifugal force and is likely to be pushed away from the platform. Many a time the frictional force between the platform and the person is not sufficient to overcome the outward force. To avoid this, usually the outer edge of the platform little inclined upwards, which exerts the normal force person, which prevents the person from falling as. இல்லை டயக்ராமில் பாருங்கள் தெரியும். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்மில் நம்ம ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம், ஒரு எண்டில் ஒருத்தர் நிற்கிறார். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வெளிநோக்கி தள்ளுவதற்கான வாய்ப்பு, ரொட்டேட் ஆகும்போது அவர் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த டயக்ராமில் பாருங்கள், சற்று உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது எட்ஜில் லைட்டாக ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அவர் அதாவது பிளாட்ஃபார்ம் ரொட்டேட் ஆகும்போது என்ன நடக்கும், அதாவது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் வெளிநோக்கி தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு சேஃப்டி ஓரளவு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் வெளிநோக்கி தள்ளப்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன, அதாவது ஒரு ஆர்ஜின் இருக்குதா, அதுக்கு அது சூடோ ஃபோர்ஸா இல்லையா,
அதோட எஃபெக்ட் வந்து ரியலா இல்லையா அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.